மக்களே, இன்றைக்கி நம்ம வந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா புதிய எக்ஸ்பிரஸ் சரிங்களா. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் கிளம்பி போகிறது பார்த்திங்கன்னா பேசஞ்சர் எந்த பேசஞ்சர்னு பார்த்திங்கன்னா செங்கோட்டை டு திருநெல்வேலி போகிற பேசஞ்சர். புதிய வந்து காலையில் 6:40க்கு தென்காசி வந்துருச்சு மக்களே. இன்றைக்கி காலையில் 6:40க்கு தென்காசி வந்துச்சு. இதே 6:40க்கு தான் ஆப்போசிட்டில் இந்த வண்டி போகுது பார்த்திங்களா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இங்கேருந்து எங்கள் செங்கோட்டையிலேருந்து கிளம்பும் சரிங்களா. ஸோ அதனால் புதிய 6:40க்கு வந்தாலும் அங்கே நிப்பாட்டி போட்டுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 6:55க்கு இந்த வண்டி போனதுக்கப்புறம் 6:55க்கு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அது வந்து செங்கோட்டையிலேருந்து கிளம்பும். அந்த வண்டி பார்த்திங்கன்னா 7:10க்கு தென்காசி வரும். இந்த 2 வண்டியும் வந்து போனதுக்கப்புறம் மட்டும்தான் புதிய எக்ஸ்பிரஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க மக்களே. பட் இந்த இதை வந்து குறைக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இப்போ டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:30க்கு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையிலேருந்து கிளம்புற மாதிரி புதிய எக்ஸ்பிரஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து தென்காசிக்கு பார்த்திங்கன்னா 5:58க்கு வந்துட்டு 6 மணிக்கு கிளம்புற மாதிரி ஸ்கெடியூல் கொடுத்துருக்காங்க. அதே தான் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு கிளம்பி 6:45 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 8 கிலோமீட்டருக்கு 3/4 மணி நேரம் வந்து ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க செங்கோட்டை ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இன்கேஸ் ஏதாவது டிலே இருந்துச்சுனாலும் இதில் கவர் பண்ணி ஆன் டைமுக்கு வர்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க புதிய எக்ஸ்பிரஸ்ன்னு இல்லை, மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லாக் டைம் கொடுப்பாங்க. ரீச்சிங் டைமை வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்து வந்து அதை வந்து ஒரு ஸ்லாக் டைமாக கொண்டு வந்து வண்டியை வந்து ஆன் டைம் உள்ளே கொண்டு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க மக்களே. ஸோ இந்த ரீசன்னால் மட்டும்தான் வண்டி டைமை வந்து குறைக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மக்களே. மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் வந்ததுக்கப்புறம் தான் பொதிகை கிளம்பும். ஸோ இப்படி இருக்கிற இந்த சிஸ்டம் வந்து இப்போ மாற்றிருக்க சிஸ்டம் சரியா இல்லை வந்து இதில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மக்களே. ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு போட்ட ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கீங்க.